நான் பேங்க்ல ஜாயின் பண்ணி சீஃப் மேனேஜர் இருக்கேன். இப்போ இந்த வெளிநாட்டு இப்போ செட்டில் ஆகி திருமணம் பையன் சென்னையில் இருக்கிற திருமணமும் சென்னைக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இங்கே இருப்பேன், திரும்பி பார்த்தா நெக்ஸ்ட் டே சென்னை. ஸோ சென்னை அண்ட் திருமணம் ஃபேமிலி பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் காலை வணக்கம். கேட்குதா? எல்லோரும் காலை வணக்கம். வெங்கடேஷ் நான் வந்து சோமசுந்தரத்தில் இருந்தேன், பழைய விவசாய சங்கத்தில் இருந்தேன். இப்போ சென்னையில் இப்போ 6 மாதம் முன்னாடி சென்னையில் இருந்தேன். இப்போ என் டாக்டர் வீட்டில் இருக்கிற இப்போ அவங்களோட நானே ஓய்வாங்க. பையன் சென்னையில் இருக்கேன், நானும் ஸ்டேட் பேங்க்ல இருந்தேன். அது அப்பதான் என் பேர் ராஜு. அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு. தற்சமயம் வந்து மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலோட தஞ்சாவூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் யாரும் வரணும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஜெயபாண்டியனை சொல்லி கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுங்களா? வரணும்னு சொல்லலை. ஒருவேளை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டா ஏதாவது முடிஞ்சது இன்னொரு உதவி தஞ்சாவூரில் அருகில் இருக்கிற அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இவங்க பேரை வந்து ரெஃபர் பண்ணி நம்ம ஏதாவது அந்த விஷயமா கலந்து பேசிக்கலாம். அதை சொல்ல மதுரையிலையும் தேவைப்பட்டால் சொல்லுங்க. நன்றி. குட் மார்னிங். என்னுடைய பேர் ஜார்ஜ். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பையன், அவன் ஃப்ரான்ஸில் படிச்சிருக்கான். நான் இப்போ சென்னையில் செட்டில் ஆகிருக்கேன். குட் மார்னிங். என் பேர் உதயகுமார். நான் முதல் பொருளில் செவ்வாயெல்லாம் பண்ணியிருந்தாலும் வந்து இப்போ எனக்கு 2 பொண்ணு செட்டில் ஆகிட்டாங்க. மேரேஜ் காலை வணக்கம். என் பேர் ஸ்ரீதர். 11th சியில் படித்தேன். ஜவஹர்லால் வந்துருக்கேன். நான் திருவனந்தபுரத்தில் ரிட்டையர் ஆகி திருவனந்தபுரத்தில் இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் அவங்க வேலை பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆயுளான வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். என் பேர் தயாரன். ஆனால் ஸ்கூலில் பேசாமல் தயாரன்னுக்கிறதுனால எல்லாரும் நான் பேசாமல் தான் இன்னும் கூப்பிடுறது. தயாரன் சொன்னாங்க தேவைப்பட்டு. நான் வந்து எம்ஏ சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு மனித வளத்துறையில் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் யூனிவர்சிட்டியில் இருக்கான், பொண்ணு 50 இருக்கேன். தேங்க்யூ. இப்போ இந்த மண்டப மேலாளராக இருக்கேன். கனரா பேங்க் ரிட்டையர்டு. ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் நல்லா இருக்கேன். வந்த அனைவருக்கும் என் பேர் நவாப்ஜா. நான் ஈயா பொலிஷன் எனக்கு ஒரே பையன். அவன் டாக்டர் சென்னையில். ஹலோ, என் பேர் கே கரிகரன், 11B. எனக்கு ஒரே பொண்ணு தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. செட்டில்டு. என் ஒய்ஃப் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. நான் திருமணத்தில் தான் இருக்கேன். இன்றைக்கி கோர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணுறா இருக்கேன். பத்திரம்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என் பேர் ரவி சுப்பிரமணியன். 11A படித்தேன். செகண்ட் இயர் கோர்ஸ். நான் சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். 2 பேருக்கு மேரேஜ் ஆகி நான் செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என்னுடைய பேர் ஏஎஸ் கண்ணப்பன். இப்போ மதுரையில் இருக்கேன். 11th C செக்ஷன். பெருமையாக சொல்கிறது வந்து பிகேனுடைய ப்ராடக்ட்டுங்கிறது எல்லாருமே பெருமையாக சொல்லுவாங்க. 50 ஆண்டுகள் கிடந்திருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இன்னைக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் வந்து என்னால் கான்ஃபிடென்ட்டாக ஒரு கிராஃப்ட் போடுறதோ அல்லது பேச
எதாக இருந்தாலும் பிகேஎன் ஸ்கூல் கொடுத்த கொடையை தான் இருந்தேன். இங்கே தான் ஃபவுண்டேஷன் இருக்குது. நிறைய நண்பர்களை மீட்டேன். ஒரு ஆண்டு கழித்து 3 ஆண்டு திரும்ப ஒரு வருஷம் கழித்து சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து நிறைய பேர் கலராக டைரி கேமரா டைரி பழக்க வச்சுக்கல. நானத்திலே மனைவி வந்திருக்கேன், கூட வந்திருக்கேன் மீனாட்சி. 2 பேரும் மதுரையில் இருக்க முழு நேரமாக வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப் இன்சூரன்ஸில் லைஃப் டைம் சேம்பரில் மெம்பர் அண்ட் சீஃப் அட்வைசர் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீல் பண்ணுறேன். என்னையை பொறுத்தளவு நோ ரிட்டைர்மெண்ட். நான் இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து ரிட்டைர்மெண்ட்டுங்கிறது கிடையாது. நானாக ரிட்டைர்மெண்ட் எடுத்துக்கிட்டது தான். 2 பையங்க. மூத்த பையன் வந்து நல்லா படிச்சுட்டு அவர் ரொபோட்டிக்ஸ் சயின்டிஸ்டாக இருக்கார். யூஎஸில் பிட்ஸ்பர்க்குங்கிற ஊரில் கார்னெகி மெலன் யூனிவர்சிட்டியுடைய சயின்ஸ் லேபில் சயின்டிஸ்டாக இருக்கார். அவருடைய மனைவியும் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பேர். 2வது பையன் வந்து பிரியதர்ஷன் கண்ணா பிறந்த பேர். அவர் வந்து செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராண்ட் மாஸ்டர்ஸில் செஸ்ஸில் அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டர். பிரியதர்ஷன் கண்ணா பிறந்த பேர். அமெரிக்காவில் ஒரு 6 வருஷம் அவர் செஸ்ஸுக்காக படிச்சுட்டு வந்து இப்போ மதுரையில் அவருடைய ஆன்லைன் கம்பெனி செஸ்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆன்லைன் கம்பெனி நடத்திட்டு ஆன்லைன்லேயே வந்து செஸ் கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 20 கண்ட்ரீஸ்லேருந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஒரு 30 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மதுரையில் இருந்தபடி கம்ப்ளீட்டாக 100% ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காரு. இதுதான் இப்போ உள்ள ஜெயபாண்டியன் தான் பேசுகிறது. வரும்போது சந்திப்பாங்க. மற்ற நண்பர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கடந்த 2 முறை சந்திச்சா பட் அதிகமான நண்பர்கள் இல்லை. இந்த வருடத்திலிருந்து 50வது ஆரம்பிச்சு தொடர்புகளை அதிகப்படுத்திக்கணும்னு அன்னை மீனாட்சி அவர்கள் வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்பிருக்கிறேன். இவர் பாஸ்கரன் செகண்ட் கோர்ஸ் பில்டிங் மனைவிகளை பார்த்துருக்கேன். இந்த வருஷத்தோட இந்த தொழில் பார்த்து ஒரு முடிவோடு இருந்திருக்கு. அதனால் பிள்ளைலாம் நல்லபடியாக செட்டில் ஆகிடுச்சு. நல்லா நன்றி. என் பேர் ஜி நிர்மான். நம்ம நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து படித்த காலம் வந்து படித்த காலையே எப்படி இருந்திருக்கோம், இப்போ எப்படி இருக்கோம் அதை பாருங்கள். நல்லபடியாக எல்லாரும் ஆயுதோட நீடித்த ஆயுதோடையும் நல்ல செல்வத்தோடையும் எல்லா நீரோடி வாழணும். எனக்கு ஒரு சின்ன குறை, நான் ஆரம்பத்தில் சொல்கிற விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ 50 வருஷம் ரிட்டையர்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக சந்திக்கன்னு நினைக்கிறீங்க. இதே நீங்கள் வந்து இருக்கிறப்போ நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சிருந்தீங்கன்னா யாருக்காவது சில உதவிகள் கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? அதை இப்போ நீங்கள் என்னுடைய ரிக்வஸ்டாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகள் அந்த அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்க கூட படித்தவங்க டியூட்டியில் இருக்கிறப்ப ஒன்று சேர்ந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். வாழ்க்கையில் மனிதன் பிறக்கிற ஒரு தடவை இறக்க போகிறோம். கட்டாயம் எல்லாரும் நான் இறக்க போகிறோம். அந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கும். அடுத்தடுத்து நம்மளால் முடிந்தாலும் நிறைய உதவி செய்யணும். எல்லாம் வந்து ஆண்டவன் வந்து நமக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கான். நீங்கள் படித்து நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு போயிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொசிஷன், அவங்கவுங்களுக்கு என்ன தலைகளுக்கு ஆண்டவன் வச்சுருக்கானோ அதான். ஆனால் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம்ல. அதனால் தயவு பண்ணி உங்கள் எல்லாரையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்கள் பிள்ளைகளுக்காவது இந்த பொசிஷனை கொடுங்க. இந்த நான் சொல்கிறத கேட்டு உங்கள் பிள்ளைகளை வந்து அவங்க படித்த பிள்ளைகளோட சேர்ந்து கொஞ்சம் ரிட்டையர்டாக முன்னாடியே செய்யலாம்னா நல்லா அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி. இப்போ அடுத்த ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அடுத்து வந்து அவங்க முன்னாடி என்ன வேலையில் இருந்தாங்க, அவங்க வேலையில் இருந்ததில் இப்போ எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதாவது எப்படின்னா எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு எல்லாம் வழிமுறைகள் தெரியும், அதை சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி சார்ட்டை ரெடி பண்ணி ஜெயபாண்டி வந்து இதை செய்யணும்.
அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்து நான் வந்து இப்போ திருமணத்தில் தான் இருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஓகே. என் பேர் நாகராஜன். பக்கத்தில் விளத்தமலை கிராமத்தை இங்கே வந்து நான் பிஜிஎம் ஸ்கூலில் படித்து தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் வந்து ஒரு திட்ட அலுவலராக பணியாற்றி ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். இப்போ என்னுடைய பசங்க 2 பசங்க, ஒருத்தர் வந்து காந்தியான யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து ரைஸ் கடை வச்சுருக்காரு. ஆனால் ஒரு நான் வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தான் இருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டி முருகேசன். நான் எஸ்எஸ் படிக்கும்போது முருகேசன் 5 பேர் இருப்பாங்க. இப்போ பக்கத்து கூட இருக்காரு. மற்ற 3 முருகேசன் தெரியல. அந்த கட்சி முருகேசன் சரி பார்த்து. நான் ஸ்டேட் பேங்க்கில் ஆஃபீஸராக இருந்தேன், ரிட்டையர் ஆகிட்டு இப்போ மதுரை தபால் இருந்தால் செட்டில் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, எல்லாரும் சொன்னோம்னா அவர் நண்பர்கள் எல்லாரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பேர் எஸ் கண்ணன் என்ற சோனை கண்ணன். நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோ டெல்லியில் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் 1994 ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கோழிக்கோட்டில் இருந்து சென்னை போய், சென்னையிலிருந்து அந்தமான் போய், அந்தமான் அப்படி திருச்சூர் கோயம்புத்தூர் ஈரோடு இங்கே எல்லாம் தூரதர்ஷனில் வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகி பாலக்காட்டில் செட்டில் ஆகி உட்காந்துருங்க. எங்கள் வீடு வந்து நம்ம மலையாள டீ கடைக்கு எதிர்த்தாப்புல உள்ள காந்திபாய் டீ கடைக்கு பின்னால் உள்ள வீடு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் ஃபேமஸ் டேயோட தம்பி. ஓகே, நன்றி. காலை வணக்கம். என் பேர் பாலாஜி. பேங்கில் வந்து பார்த்து ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போது திண்டுக்கல்லில் செட்டில் ஆகிட்டேன். அங்கேருந்து சைக்கிளில் தான் வந்தேன். சரி பார்க்கறது சைக்கிள் நன்றி. இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். எனது பெயர் பலராமன். நான் பாம்பேயில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். எனக்கு ஒரே மகன், மூளை வளர்ச்சி குன்றிய பையன். அதனால் இந்த கூட்டத்துக்கு அவங்களை அழைத்து வர முடியவில்லை. என்னுடைய விருப்பம் என்னவென்றால், இதுபோல நம்மளுடைய கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் சிம்பிளாக இருக்கலாம். அதுவும் எவ்வரி 5 ஆண்டுகளுக்கு நாம் ஒரு முறை எல்லோரும் கூடினால் நன்றாக இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்துக்கு அரையம்மன் ஜெயபாண்டியன் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் கான்டாக்ட் பண்ணும் போது அவர்களால் உடல் நலம் சரியில்லை, வேறு ஏதாவது காரணத்தினால் வர முடியவில்லை என்று கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் சில நண்பர்கள் வேறுபட்டு இக்கூட்டத்திற்கு வந்தால் பணம் கேட்பார்கள், என்னால் வர முடியாது என்று கூறி இந்த இனிய விழாவிற்கு கலந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. எனவே அதிகமாக நண்பர்களை நாம் கன்வின்ஸ் பண்ணி இன்னும் வர வேண்டிய விழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. எல்லாரும் 2 நிமிஷம் பேசுங்க. என்னுடைய ஃபேமிலியை பற்றி ஏன் சொல்லுங்கிறப்ப, என்னுடைய எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகளுமே வந்து சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒருத்தி வந்து கோயம்புத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒருத்தி வந்து காய்க்கால கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 2 பேருமே சென்னையில் செட்டில் ஆகி இருக்காங்க. இதுதான் என்னுடைய ஃபேமிலி.
பெரிய பொண்ணுக்கு ஒரு 6 பொண்ணு ஒரு பெண் பொண்ணு இருக்காங்க. நண்பர்கள் அனைவருக்கும் நான் 11th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் படித்தேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன். 2 பொண்ணு மேரேஜ் ஆகி, ஒரு பொண்ணு கும்போணத்தில் இருக்குது, 2வது பொண்ணு திருச்சியில் இருக்குது. பையன் ஹோமியோ டாக்டர். அடுத்த மாதம் வந்து கிளினிக் திரும்ப ஆரோக்கியமாக இருக்கேன். அனைவரும் வந்து பங்கெடுத்துக்கிட்டு நம்மளோட உடல் அனைவரும் நல்லா இருந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வந்திருக்க நண்பர்கள் அனைவரும் அத்தைய நாளில் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம வாங்கியிருக்கிற அந்த ஸ்மார்ட் போனை வந்து நம்மளுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால் வந்திருக்க நண்பர்கள் அனைவரும் அங்கே வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குழுவின் சார்பாக எப்போ 1/2 மணி நேரம் இருக்கு, ஆளுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்கள் ஐடியாவை சொல்லுங்கள். இந்த இப்போ இவன் சொன்னாங்க, பலராமன் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யலாம். நம்ம ரொம்ப காலம் கடந்து சேர்ந்துருக்கோம். அட்லீஸ்ட் இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள ஜாலியாக இருக்கணும். ஏதாவது பர்பஸ் என் பேர் கைதரடி. நான் திருமணத்தில் தான் இருக்கேன். அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் பிகேன்னு எனக்கு கிளாஸ். சில இதெல்லாம் வந்து நான் முடிஞ்சது ஆனால் 3 சொல்ல போய் முடியாது ஐடியாவாக. அதாவது இன்னைக்கு நிலைமை நம்மள பெரும்பாலும் சைக்கிளில் யாராவது ஆச்சரியமாக பார்க்க நம்ம நடந்த எல்லாருமே பண்ணிவிடலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட படித்த நண்பர்கள் நல்ல நிலையில காத வாங்கும்போது இருத்தப்பட்ட வாங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இல்லை, நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சுருக்கிறோம். பெருமைப்படுறோம். அவ்வளோதான். எனக்கு 2 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தை வந்து பெண் குழந்தைகள் திருமணமாகி கனடாவில் இருக்குது. 2வது சென்னையில் இருக்காங்க. 2 பேருமே நல்லபடியாக இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், நண்பர்கள் இதோட உங்களோட 10 வருஷம் ரொம்ப சொல்கிறாங்க. 100 ஆண்டு வரைக்கும் இருக்கிறதா வேண்டும். சந்திச்சு வேற ஆசைப்படுறோம். பேராசை ஆமாம், எல்லாமே இயற்கையின் வழியில தான் இருக்கு. சரி, நன்றி. ஐடியா சொல்லுங்கப்பா. ஐடியா சொல்லு. அடுத்த என்ன செய்யலாங்க? நம்ம நண்பர்கள் வந்து நமக்கான இந்தியன் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பேரை வந்து 45 வருஷம் 50 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் இருக்காங்க. இருந்தாலும் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இருக்கேன் பார்க்கும்போது பாட்டி கிடையாது. மக்கள்லாம் பேசுற பிறகு கண்டிப்பா நான் பேசி அவங்க பேசுறேன். நான் என்ன இது நினைக்கிறேன்னா, நம்ம நண்பர்களாக சேர்ந்து ஏதாவது நல்ல ஒரு பெரிய காரியமாக ஏதாவது செய்யலாமா. அதாவது ஒரு பெரிய இந்த 76 பர்சன்ஸ் நம்மளோட சேர்ந்து ஏதாவது நல்ல ஒரு காரியம் இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை நம்ம கூட படித்தவங்க யாரும் இல்லாதவங்க அவங்களுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க வீட்டில் ஏதாவது முறைகள் இருக்கா, அவங்க பிள்ளைகள் இருக்காங்களா, இல்லை ஏதாவது அவங்கள ஊட்டல் ப்ரொசஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொன்னேன். அதுக்காக தான் நான் முதலே நான் சொன்னேன், ஒவ்வொரு வீட்லையும் இது வந்து நம்ம குடும்பம் இப்போ நம்ம தான் வந்து
சேர்ந்துருக்கோம். இப்போ நம்ம குடும்பம் அது. அப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது இல்லாத இருக்காங்களா, அவங்க வீட்டில் ஏதாவது குறைகள் இருக்கா, நம்ம கூட படித்தவங்க கூட எதுனாலன்னா நான் வந்து நிறைய அடிபட்டிருக்கேன். சின்ன பிள்ளைகள் வந்து நிறைய இருக்கு. என் கூட பக்கத்தில் 12 பேர். ஆனால் எங்கள் வீட்டில் 12ஆவது கடைசியாக. ஆனால் பணத்தால் உறவினர்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் இப்போ அவ்வளோ வேதனையில் நான் பேசுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. நம்மளை மாதிரி நம்ம எல்லாரும் கஷ்டம் வந்து வேற யாரும் நம்ம நண்பர்கள் யாரும் இந்த மாதிரி நினச்சி தான் நான் கேட்குறேன். யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. ரொம்பவும் அடிபட்டதுனால சொல்லுங்கள். ஓகே, நம்ம நண்பர்கள் யாராவது இப்படி இருந்தால் சொல்லுங்கள். நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம். அவங்க வேண்டிய ஹெல்ப் பண்ணி யாராவது செய்வோம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, எல்லாருமே ஒரு நல்ல ஐடியா சொன்னாங்க. பட் அதை வந்து செயல்படுத்தணும். அதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பணம் இல்லாமல் இந்த சோசியல் சர்வீஸோ அல்லது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு செய்கிறதோ இல்லை நம்ம பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அடிப்படை என்னது? பணம் தான். இப்போ இது வரைக்கும் கொடுத்த நன்கொடை வந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றது சரியாக போச்சு. இப்போ திருப்பி நாளைக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக பணம் வேணும். பணம் வந்து எல்லாரும் 10,000 20,000 போடக்கூடிய மனநிலை நீதிநிலை இருக்குமா என்னன்னு தெரியல. அவங்கவுங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு 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 கான்கிரீட்டாக ஒரு சஜஷனை எடுத்து அதை நாளைக்கு அல்லது திங்கக்கிழமை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ என்னுடைய சஜஷன் என்னன்னா, இப்போ வந்து அகஸ்டின உட்காரப்பா உடனே பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம அவன் இன்னைக்கு வரல, அவன் இப்போ யூஎஸ்ல இருக்கான். நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் நம்ம மறந்து சுந்தர வடிவேலு. அவன் பேர்ல இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இண்டிவிஜுவல். அதுக்கு பதில் கனரா பேங்க்ல இருந்து அவன் மேனேஜராக இருக்கான். யாரு? இந்த சொந்தக்காரன் அகஸ்டின் வந்து கனரா பேங்க்ல மேனேஜராக வந்து ரிட்டையர் இருக்கேன். அவனுடைய சஜஷன் என்னன்னா, 3 பேரோ அல்லது 4 பேரோ திருமணத்தில் இருக்கிறவங்க, அவன் பேர் என்ன, ஜெயபாண்டி, முருகேசன், நாகேந்திரன், இது என்னுடைய சஜஷன். இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கனரா பேங்க்ல ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்மளால் முடிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா தரேன், மாதம் 1000 ரூபா போடுறேன் அந்த அக்கௌண்ட்டில். என்ன வருதோ அது வரட்டும். அந்த மாதிரி 100 ரூபா போடுங்க. இன்னைக்கு வந்து ஜிபேல 20 ரூபா போடலாம். கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதில் வந்து ஒரு ஷேர். இதை 1 வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் இதே மாதிரி 2026 டிசம்பர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் சண்டே, அது 31 வந்தாலும் சரி அல்லது 24 வந்தாலும் சரி, நம்ம இங்கே மீட் பண்ணுறோம். இதே இடம் எல்லாரையும் வர சொல்லணும். அப்படி நம்ம பிளான் பண்ணோம்னா இந்த 1 வருஷத்துல ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். 20 ரூபா போடலாம் ஜிபேல, 2000 ரூபாய்க்கு போடலாம், 20,000 போடலாம். சுந்தரபாண்டி மாதிரி ஆட்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு போடலாம். இது வந்து நான் 10,000 ரூபா போடுறேன், மாசம் 1000 ரூபா போடுறேன்னு சொல்லிட்டுல, இது வந்து என்னுடைய ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கு. இதை நல்லா டெவலப் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் வந்து பணம் போடுறேன்னு வைங்க, உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, அந்த நம்பருக்கு நான் அனுப்ப முடியும். அப்படி பண்ணிடுங்க. ஒரு ஃபோன் நம்பர், ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருங்க, ஒரு ஃபோன் நம்பர். அந்த நம்பரில் பணம் அனுப்பிடுவோம் மாதம் ஜிபேயில். அப்படி பண்ணிடலாம். அந்த ஜிபே நம்பருக்கு அவங்க ஏற்பாடு கண்டிப்பாக பண்ணிடுவோம். அந்த இதில் எல்லாருக்கும் கூட ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேங்க்கில் போய் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் சிரமம். டக்குனு உங்களுக்கு ஜிபே பண்ணிடலாம். அவங்களுக்கு ஒரு நம்பரை கட் பண்ணி
இதோட ரூல்ஸ் பற்றி எனக்கு தெரியல. இதை ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட்டு மாதிரி பண்ணணும். ஓகே ஓகே. மூர்த்தி அவர்கள் சொன்னதை எல்லோரும் வரவேற்க வேண்டும். நானும் ஆமோதிக்கிறேன். ஒரு படம் பார்க்கும்போது ஹீரோ ஒரு சின்ன பையன் பிச்சை எடுக்க வர, அந்த பிச்சை எடுக்க வரும்போது அந்த பையனுக்கு நீ பிச்சை எடுக்க அந்த 200 ரூபா வச்சுக்க, நீ போய் தண்ணி பாட்டில் வாங்கி நீன்னு சொல்லி சொல்கிறான். அவன் என்ன செய்யறான்? அந்த 200 ரூபாய்க்கு சின்ன தண்ணி பாட்டில் வாங்கி விற்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த பையனை பார்க்கும்போது பேப்பர் போடுறது எல்லாம் பண்ணி ஒரு கடையே வச்சு அவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டான். அதுபோல் நண்பர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி அவர்களுக்கு பெருமளவுக்காக லைஃப்லாம் இருக்க வேண்டும். அப்படி என்ன உதவி செய்ய முடியும் என்று பார்த்து உதவி செய்ய வேண்டும். இந்த ஜிபே பணம் அனுப்புவது டெஃபினெட்லி நாங்கள் ஆமோதிக்கிறோம். கண்டிப்பாக எப்படி ஒவ்வொரு வருடமும் நாம் சந்திப்போம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் அதிகமான பணம் இல்லை, குறைவாக பணம் உள்ளது என்றால் 2027 நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து கொள்ளலாம். முக்கியமாக நண்பர்களுக்கு லாங் டேர்ம்ல எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்து செய்வது நல்லது. அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் உங்க வயசை மறந்துட்டு பேசிட்டு நினைக்கிறேன். உங்க வயசுல பப்பா 22 ஒவ்வொன்றும் 7 வயசு ஆச்சு. 47 68 எப்ப மண்டே போடுறது தெரியாது. இந்த பண்டி நின்று ஃபார்ம் பண்ற வேலையில எனக்கு ஏன் கருத்து பிடிக்கல. எப்பயும் போல அடுத்த வருஷம் இதே மாதிரி வருவான், 10,000 கொடுப்போம், 5,000 கொடுப்போம், கிராண்டா செய்வான். நான் சொல்லுவேன், நான் ஏழா இடம் கொடு, என் பொருள் கற்றுக்கலாம் இருக்குன்னா இடம் கொடுத்துருவீங்களா? இடம் 10,000 கொடுப்பீங்களா? மாஸ்டர் எடுத்துருவேன். எனக்கு காசு தான். இது ஆன்லைன் ஆரம்பம் கொடுப்பீங்க பண்டு. இந்த ஒரு நிமிஷம் உட்காருங்க. அப்புறம் இந்த 12 விழா வந்து அந்த வருஷம் தான் பாதையால் வரமாட்டேன். இப்பயே பாதையால் வரல. ஏன் வரல? எதுக்கு 5,000 10,000 நமக்கு தேவையா? இது வயசாகி போச்சுன்னா நீங்க 5,000 போடணும் 10,000 போடணும், அடுத்த வருஷம் வந்துடுறா அப்ப 20,000 30,000 செய்வான். அந்தந்த வருஷம் தான் அவன் போட பாருங்க. இது வந்து என்னைய பொறுத்தளவுக்கு இது ஒவ்வாத காரியம். உங்களுக்கு பப்பா கிடையாது, எப்ப மண்டை முடிவு தெரியாது. அடுத்த வருஷம் எத்தனை வருவோம் பண்டை வச்சு என்ன செய்யுது? ஏன் கருத்து இது? அது உங்களுக்கு தெரியுமா தான் போடுறது ஒரு பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, மாசம் 100 ரூபா 200 ரூபா போட்டா போதும். ஏன்னா ஒரு வருஷம் ஒரு ஆள் போட்டா மாசம் எவ்வளவு வருது? 50,000 போட்டா காசு சிறுதுளி பெருவெல்லாம். என்ன சொல்றேன் போட்டு நான் சொல்றேன், சிறுதுளி பெருவெல்லாம். நான் என்ன சொல்றேன், மாசம் 100 ரூபா 200 ரூபா அப்படி கொடுங்க. ஒரு வருஷத்துல ஒரு ஆள் கொடுத்து 1,800 2,000 வரும். மொத்தமாக வேணாங்க. நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், மாதம் எவ்வளவு போட்டா போதும். ஒரு வருஷத்துக்கு 50,000 போது 50,000 வரும். போதும். வேண்டாம். ஓகே. அதாவது இந்த எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு கருத்தில் சொல்லிட்டு உண்டு. ஆனால் இதை ஃபண்ட் ஆக்கி அதில் என்ன சிவன் காலை சொல்கிறது போல எல்லாருக்கும் வயசாகிட்டு நமக்கெல்லாம் அது முடியாத காரியம்தான். ஆனால் அதை வாங்கி அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தா நல்லா இருக்கும். அதை கண்டினியூஸாக கொடுக்கலாம். ஆனால் அதை வந்து எல்லாரோட இதுவும் வேணும். ஏன்னா
ஒரு அக்கௌண்ட் 4 பேர் சொன்ன மாதிரி 4 பேர் போட்டு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதை செய்யலாம். ஆனால் அது வந்து எல்லாரும் இருக்கணும். இதற்கான பெஸ்ட்டு வந்து அப்பப்போ வாங்கி கொடுக்கறது தான் இப்போதைக்கு பெஸ்ட். ஆனால் என்னோட கருத்து. எல்லாருக்கும் வணக்கம். See, இதில் என்ன பிரச்சனைன்னா இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ் திங், இட்ஸ் அ வாலண்டரி திங். என்னால் எவ்வளோ முடியுமோ நான் கொடுப்பேன். எனக்கு என்னோட இஷ்டம் கொடுக்கணுமா இல்லையாங்கிறது யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியும். நான் இன்னைக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதம் இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ நம்ம தோல்வி சரி கொடுப்போம், இல்லை சரி போட்டு கூட கொடுக்க வேணாம். ஸோ இது இட்ஸ் அ வாலண்டரி திங், இட்ஸ் நாட் அ கம்பல்சரி திங். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். கரெக்டா? இது வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம். அதே இது என்னோட சஜஷன் என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஃபண்டெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மீட் பண்ணும்போது அந்த டைத்தில் ஏதாவது ஒரு ஆசிரமம், ஓல்டேஜ், ஆர்ஃபனேஜ் அவங்களுக்கு போய் நம்ம வந்து நம்ம சாப்பிட்டு கொடுத்தோம்னா அது வந்து அவங்க மனசு ரொம்ப திருப்தியாகும். அவங்களுக்கு சாப்பாடு போடுறதோ ஏதோ ஒன்று நம்ம ஸ்கூலில் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் சார். School has stood on itself for hundreds of years. I mean, it go on. So, நமக்கு என்னன்னா, நம்ம வந்து யாருக்கு இல்லையோ, இப்போ நம்ம குரூப்லேயே கூட யாருக்கு இல்லையோன்னா அது சொன்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆகிடும். நம்ம பொதுப்படியாக பண்ணிப்போம். இந்த மாதிரி ஸ்கூலில் இந்த குரூப் வந்து இவங்களுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து என்னுடைய தாக்கமான எண்ணம். நன்றி. சார்ஜ் ஏதாவது சொல்ல போறேன். இந்த விஷயத்துல வந்து நான் என்னுடைய கருத்து என்னன்னா வந்து யாருன்னா இந்தியாவில் வந்து யாருனாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் வழியாக குரூப்பாக கொடுத்தாங்கன்னா இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க டைரெக்டாக அந்த பர்சன் செய்கிறது ஈஸியாக. நம்ம கார்பஸ் பண்ணிட்டு ரேஸ் பண்ணி செய்கிறது கஷ்டம், அவ்வளோ வராது. அதனால் இந்தியாவில் வந்து குரூப்பில் இண்டிவிஜுவலாக அவங்க டைரெக்டாக அவங்க செய்கிறது ஈஸியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சலீம், ஸ்கூலில் வந்து சலீம், அது பிறகு ராஜசேகரன் மாற்றிட்டேன். அடுத்து வந்து பேங்க்கில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன். அது பிறகு வேறு கம்பெனியில் வந்து நம்ம பக்கத்தில் ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துட்டேன். ராஜசேகரன் பேர் வந்து முடிச்ச உடனே மாற்றிட்டேன். 2 பொண்ணுகள் வந்து 2 சென்னையில் சேர்த்து நான் கம்பெனியில் சேர்த்து இருக்கேன். யாராவது கேரளா டூர் வந்துருந்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஒரு பாடல் பாடுறதுக்காக அழைக்கிறேன். அவர் பெயர் ராஜவேடன். ராஜவேடன்
கொடுத்ததையும் இதையும் ஸ்கூல் டொனேஷனையும் ரெண்டு லிங்க் பண்ணாங்க தனித்தனியாக பண்ணுங்க. அதாவது இது வந்து ஒரு சொந்தக்காரங்களுக்கான விழாவோ இல்லை ஒரு காது குத்தோ கல்யாணமோ கிடையாது. முழுசா வந்து நம்ம ஒரு அன்பால வந்து வந்திருக்கோம். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது எப்படி இருந்தோமோ அதே நட்பு இன்னைக்கு இருக்குது, அதே நினைக்கிறோம். நம்ம உருவங்கள்லாம் மாறி இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் அன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறோம். அந்த இது மாறவே இல்லை. இது ஒரு சிச்சுவேஷன் சாங்கு, ஆனால் ரொம்ப கஷ்டமான பாட்டு. நீ எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்றதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாடுறேன். தயவு செஞ்சு தப்பு இருந்தால் ஏற்றுக்கோங்க. I
பேர் பூமண்டலம். பாபுனாலே இப்போ கொஞ்சம் நிறையா பேருக்கு தெரியும். ஸ்கூல் நேம் பூமண்டலம் 11C. நீங்க யாராவது பாடுறீங்களா? ரியல் எஸ்டேட் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இதெல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருக்காங்க. ஐடி ஃபீல்டு. ரெண்டு பசங்க எஸ்பி முருகேசன் எங்க இருந்தாலும் உடனே வந்து பாட்டு பாடணுமாப்பா. நீ 5 பாட்டு பாட போறீங்கன்னா வணக்கம் இங்க வந்துடுறீங்களா? ஓகே ஹலோ வணக்கம். நான் வந்து 73 வந்து படித்தாள் மிஸ்டர் நளினி ஜோடிஸ்வரர் அவருக்கு வீணாவது தான் தெரியும். 73 74 சந்தோஷமா இருக்கு. அதிர்ஷ்டம் பொருட்கள் 3வது நம்பர் எடுக்க போறோம். அதிர்ஷ்டம் பொருட்கள் 3rd பிரைஸ் எடுக்க போறோம். ஒரு சின்ன பாப்பா கேட்கலையா? வினிஷா